Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிறைய फ्रेंड्स வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படினா, நம்மளுடைய YouTube சேனலை ஒரு Google அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு Google அக்கவுண்ட்க்கு எப்படி மாத்துறது? அதாவது நம்மளோட சேனல் ஒரு மெயில் ஐடில இருக்கும்ல, அந்த மெயில் ஐடில இருந்து இன்னொரு மெயில் ஐடிக்கு நம்ம எப்படி வந்து மாத்தணும் அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா நம்ம சேனல்ல நம்ம ஏதாவது வீடியோ போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட்டா வீடியோல மேட்டர்ல போயிடுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சில இன்ட்ரோடக்ஷன் உங்ககிட்ட சொல்றேன். எதுக்காகனா இந்த வீடியோ அவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ. நீங்க இதுல ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து சரியா ஃபாலோ பண்ணல அப்படினா உங்களோட சேனல் வந்து delete ஆகி கூட போகலாம். அதனால தான் அதுக்கு அப்புறமா நீங்க யாரும் என்ன ப்ளேம் பண்ண கூடாது. உங்க வீடியோ பார்த்து நான் செஞ்சிட்டேன் அப்புறமா என்னோட சேனலை காணோம்னு சொல்ல கூடாது. சோ அதனால கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சேனல் கிரியேட் பண்ணுவோம்? ஒரு மெயில் ஐடில நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய சேனல் வந்து நார்மலான ஒரு YouTube சேனல் தான். இதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்வாங்க ஒரு சில பேர்னு பாத்தீங்கன்னா அதில இருந்து நம்ம இரண்டாவது மூணாவது நாலாவது இந்த மாதிரி மல்டிபிள் சேனல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரே மெயில் ஐடில நிறைய சேனல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பண்ண சேனல் இல்லாம இரண்டாவது மூணாவது நாலாவது நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிராண்ட் அக்கவுண்ட் அப்படினு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இப்படிப்பட்ட பிராண்ட் அக்கவுண்டா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு மாத்த முடியும். நார்மலா இருக்கக்கூடிய அந்த சேனலை ஃபர்ஸ்ட் பண்ணீங்கல சேனல் அது வந்து மாத்த முடியாது. மாத்த முடியாது அப்படினா அந்த சேனலை வச்சுக்கிட்டே அப்படியே மாத்த முடியாது. மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அத பிராண்ட் அக்கவுண்டா நம்ம மாத்திட்டு அதுக்கு அப்புறமா மட்டும் தான் நம்ம வந்து இன்னொரு மெயில் ஐடில நம்ம வந்து கன்வர்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்க கூடிய இரண்டாவது மூணாவது சேனல் இருக்கும்ல அந்த பிராண்ட் அக்கவுண்ட்னு சொல்லக்கூடியது அதுதான் நம்ம வந்து ஒரு Google அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு Google அக்கவுண்ட்க்கு எப்படி மாத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சேனலை வந்து இந்த மாதிரி மாத்துறதுக்கு முன்னாடி அது வந்து பிராண்ட் அக்கவுண்ட் தான அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணனும்னா உங்களோட அந்த சேனலை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு பெர்மிஷன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து வரும். அந்த பெர்மிஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் அக்கவுண்ட் அப்படி போட்டுருப்பாங்க. மேனேஜ் பெர்மிஷன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் அது வந்து பிராண்ட் அக்கவுண்ட். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து மாத்த முடியும். அது இல்லாம நீங்க வந்து அந்த மாதிரி செக் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி எதுவுமே போடாம ஒரு இன்வைட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருந்து அப்படினா அது வந்து பிராண்ட் அக்கவுண்ட் கிடையாது. சோ டைரக்ட்டா அதுல நீங்க மாத்த முடியாது. மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் பிராண்ட் அக்கவுண்ட கன்வர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து மாத்திக்க முடியும். சோ இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் எல்லா ஸ்டெப்ஸுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்க சேனல் வந்து ஃபர்ஸ்ட்ல மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன ஒரு சேனலா இருந்தனா அது வந்து அப்படியே வந்து ஆஃப் ஆகி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஒருவேளை மானிட்டைசேஷன் வந்து போயிடுச்சு அப்படினா நீங்க திரும்ப தான் வந்து என்ன பண்ணனும்னா YouTubeல வந்து நீங்க வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அவங்க ரிவ்யூ பண்ணி உங்களோட சேனலை வந்து கொடுப்பாங்க. இல்ல அப்படினா ஒரு சில நேரங்கள்ல ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து திரும்ப வந்து வந்துரும். சோ வந்து அத நான் கேரண்டி கொடுக்க முடியாது. சோ நீங்க வந்து முடிஞ்ச வரை மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சேனலை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்றது நல்லதா இருக்கும். நான் வந்து மொபைல் ஃபோன்ல தான் என்னோட YouTube வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றதா இருந்தாலும் சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோன்ல பண்றீங்கன்னா Chromeல டெஸ்க்டாப் சைட் மோட்ல உங்களோட YouTube சேனலை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மேலே ரைட் சைடு டாப்ல உங்களோட லோகோ இருக்கும். லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் அக்கவுண்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன்ல நம்ம எத்தனை அக்கவுண்ட் வச்சிருக்கோமோ அது எல்லாமே வரும். அதாவது YouTube சேனல் எவ்வளவு வச்சிருக்கோமோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு மெயில் ஐடிக்கு கீழ வந்து அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கேன். மேலே இருக்குது ஒரிஜினல் மெயில் ஐடின்னு போட்டுருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 சேனல் இருக்கு. அதுக்கு கீழ தான் சயின்ஸ் இந்தியா அப்படிங்கற ஒரு சேனல் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சயின்ஸ் இந்தியா சேனலை தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த கீழ இருக்கக்கூடிய நியூ மெயில் ஐடில கொண்டு வர போறேன். சோ அதுக்கு என்ன செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த சயின்ஸ் இந்தியா அப்படிங்கற அந்த YouTube சேனலை நான் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸோட அந்த கியர் ஐகான் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கியர் ஐகான் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலாவது இருக்கக்கூடியது பெர்மிஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பெர்மிஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீப் மேனேஜிங் பெர்மிஷன் இன் யுவர் பிராண்ட் அக்கவுண்ட். அது வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க இருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பெர்மிஷன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருப்பாங்க. அதுவுமே இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது எல்லாம் இருந்தா மட்டும் தான் அது வந்து பிராண்ட் அக்கவுண்ட். சோ இப்போ மேனேஜ் பெர்மிஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்கவுண்ட்க்கு கீழ வந்து இந்த சயின்ஸ் இந்தியா அப்படிங்கற இந்த சேனல் வந்து இருக்குதோ அந்த அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஓபன் ஆயிரும். மேல அந்த லோகோ நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடையாளத்துக்கு நான் உங்களுக்கு அப்படியே வச்சிருக்கேன். சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பெர்மிஷன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து வரும். இந்த மேனேஜ் பெர்மிஷன் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கிறதுக்கு கேக்கும். ஏன்னா நம்ம தான் இந்த சேஞ்சஸ் பண்ண போறோமா அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக. அதாவது உங்களோட ஒரிஜினல் மெயில் ஐடி தான் அதுல வந்து கேக்கும். அந்த சயின்ஸ் இந்தியா சேனல் வந்து இந்த மெயிலுக்கு கீழ தான் இருக்கு. சோ அதோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டுமே கொடுத்து நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ அது கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா திரும்பவும் சேம் அதே பேஜ் வந்து வரும். இப்போ மேனேஜ் பெர்மிஷன் வந்து திரும்பவும் கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பெர்மிஷன் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்னோட அந்த ஒரிஜினல் மெயில் ஐடி வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு மேலே வந்து நான் ஒரிஜினல் மெயில் ஐடி அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஓனர் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. பிரைமரி ஓனர் இதுதான் நமக்கு வந்து தேவை. எந்த ஒரு சேனலுக்கும் பிரைமரி ஓனர் வந்து எந்த அக்கௌண்ட் இருக்குதோ அதுதான் அந்த யூடியூப் சேனலோட அக்கௌண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் போட்டுட்டு ஆட் நேம்ஸ் ஆர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து புதுசாக எந்த இமெயில் அக்கௌண்ட் அதை சேர்க்க போகிறீங்களோ அந்த இமெயில் அக்கௌண்ட்டை தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அந்த இமெயில் அக்கௌண்ட் இந்த இடத்துல டைப் பண்ணியிருக்கேன். அதாவது நியூ மெயில் ஐடி அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து புதிய மெயில் ஐடி அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸர் ரோல் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஓனராக மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரைமரி ஓனராக வந்து மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டில் ஓனர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓனர் அப்படிங்கிறது வரும். கீழே வந்து இன்வைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்வைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு யூ அப்படின்னு போட்டுட்டு அந்த பழைய அக்கௌண்ட் அதாவது ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து பிரைமரி ஓனர் அப்படின்னு இருக்கும். நம்ம புதுசாக வந்து நம்ம ஆட் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டட் ஓனர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வைட்டடாக இருக்கிறது நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஓனர் அப்படின்னு மாறிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கீழே இருக்கிற டன் வந்து ஃபஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த புதிய மெயில் அக்கௌண்ட் நம்ம ஒன்று ஆட் பண்ணோம்ல அதோட மெயிலுக்கு நமக்கு ஒரு மெயில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம அக்செப்ட் வந்து பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் எல்லாமே நம்ம செய்ய முடியும். ஸோ அக்செப்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதாவது எந்த கூகுள் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கூகுள் அக்கௌண்ட் நம்ம ஒன்று கொடுத்தோம்ல அது வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே வந்து உங்களுக்கு அக்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். இதில் வந்து நான் நியூ மெயில் ஐடின்னு போட்டிருக்கிற இடத்துல எல்லாமே அதுக்கு கீழே வந்து அந்த மெயில் ஐடி இருக்குது. நான் வந்து அதை ஹைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து நான் அப்படி எழுதி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா சீக்கிரம் புரியும். அதுக்காக தான் இப்போ அக்செப்ட் வந்து கொடுத்துக்கலாம். அக்செப்ட் வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட் அந்த பேஜ் வந்து வந்துடும். அதாவது புதிய அக்கௌண்ட்டோட பேஜ் வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இப்போ சயின்ஸ் இந்தியா அந்த சேனல் வந்து இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா திரும்பவும் இந்த மேனேஜ் பர்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலரில். அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி வந்து முதல் அக்கௌண்ட்டுக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த நியூ அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு கேட்கும். நம்ம எல்லாமே கொடுத்து நம்ம தானே அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து திரும்பவும் அந்த சயின்ஸ் இந்தியா அப்படிங்கிற இது வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மேனேஜ் பர்மிஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேனேஜ் பர்மிஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ் பர்மிஷன் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய அக்கௌண்ட் அதாவது ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் யூ அப்படின்னு போட்டிருக்கும். அதில் வந்து பிரைமரி ஓனர் இது இன்னுமே பிரைமரி ஓனராக தான் இருக்குது. நம்ம புதுசாக சேர்த்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓனராக மாறிடுச்சு. முதல்ல வந்து இன்வைட்டட் ஓனராக இருந்து நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே நார்மலாக ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து அந்த ஓனரை மாற்றிட்டு நம்ம வந்து பிரைமரி ஓனரை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ உடனே நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகாது. நான் உங்களுக்கு அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஓனர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நம்ம பிரைமரி ஓனர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைமரி ஓனர் வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து ப்ளூ கலரில் டன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட புதிய அக்கௌண்ட்டை போட்டுட்டு த பிரைமரி ஓனர் ஆஃப் சயின்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். என்ன மெசேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஓனர்ஷிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 7 days வந்து டைம் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை யார் வேணாலும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி மாற்றிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கு வேண்டி அவங்க அந்த டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக நம்ம தான் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 7 நாட்களுக்கு பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புதிய மெயில் அக்கௌண்ட் இருக்கும்ல அந்த மெயில் ஐடியில் நமக்கு ஒரு மெயில் வந்து வந்திருக்கும். என்ன மெயில் வந்திருக்குன்னா யூ ஆர் நவ் அன் ஓனர் வந்திருக்கும். யூ நவ் ஹவ் ஷேர்ட் ஓனர்ஷிப் ஆஃப் சயின்ஸ் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 7 daysக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண முடியும். இப்போ 7 நாட்களுக்கு பிறகு நான் திரும்ப உங்களுக்கு வந்து அடுத்த டெமோ வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். அதாவது நம்மளோட சயின்ஸ் இந்தியா சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் போய்ட்டு உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்து நம்ம கிளிக் பண்ணி எடுத்து வந்தோம்னா அந்த மேனேஜ் பெர்மிஷனுக்கு கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். யூ அப்படின்னு போட்டுட்டு அந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட் தான் பிரைமரி ஓனராக இருக்குது. புதிய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு ஓனராக தான் இருக்குது. நம்ம இப்போ தான் இதை வந்து மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். 7 நாட்களுக்கு முன்னாடி பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் வந்து ஆகாது.
சரி நம்ம இப்போ ஓனரை மாற்றிட்டு பிரைமரி ஓனர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கேட்கும். ஃபஸ்ட்டில் வந்து அதே தான், கீழே வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பர்மிஷன் அப்படிங்கிறது கீழே இப்போ எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், என்னோட பழைய அக்கௌண்ட் வந்து கீழே இருக்குது, யூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறது தான் பழைய அக்கௌண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. முதல்ல அதுதான் பிரைமரி ஓனராக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓனராக இருக்குது. ஆனால் நம்ம புதுசாக சேர்த்த அந்த நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிரைமரி ஓனராக மாறிடுச்சு. அவ்வளோதான், நம்ம மாற்றிட்டோம். அதுக்காக இப்படியே நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா பழைய அக்கௌண்ட்டை நம்ம வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு இன்ட்ரு மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிமூவ் யூசர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு கேட்கும், ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் சயின்ஸ் இந்தியா அப்படின்னு கேட்குது. நம்ம ரிமூவ் அப்படிங்கிறத திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கலாம். நம்ம கொடுத்தோம்னா அது ரிமூவ் ஆகி போயிடும். இப்போ நம்மளோட யூடியூப்பில் போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பண்ணது மாதிரி தான் நான் யூடியூப் வந்து குரோமில் டெஸ்க்டாப் செட் மோடில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2 மெயில் அக்கௌண்ட் இருக்குது. முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது அந்த ஒரிஜினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, சயின்ஸ் இந்தியா அப்படிங்கிறது முதல்ல மேலே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து சேஞ்ச் ஆகி புதிய அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து வந்துடுச்சு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதிய அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு சேனல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 சேனல் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட சேனலோட மெயில் ஐடி அதாவது டோட்டலாக கூகுள் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.